பொங்கல் சந்தைகள் களை கட்டின. கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி, கிழங்குகள் டன் டன்னாக வந்து குவிகின்றன. 300 லாரி கரும்பு, 60 லாரி மஞ்சள், 40 லாரி இஞ்சி வந்துள்ளதாக கூறினர். 15 கரும்பு கொண்ட கட்டு 400 முதல் 500 ரூபாய்க்கு விற்கிறது. 10 இஞ்சி கொண்ட கட்டு 100 ரூபாய், மஞ்சள் கட்டு 60 ரூபாய். தமிழகம் முழுவதும் மற்ற ஊர்களிலும் பொங்கல் சந்தைகளில் விறுவிறுப்பான வியாபாரம் நடக்கிறது. ஆனால் விலைகள் கோயம்பேடு அளவை எட்டவில்லை. தமிழகம், புதுச்சேரியில் 6 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 14, 15ஆம் தேதிகளில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல் வரும் 16, 17ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19, 20ஆம் தேதியில் பரந்தூர் மக்களை சந்திக்கிறார் விஜய். காஞ்சிபுரம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. திட்டம் அறிவிக்கப்பட்டது முதல் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். பல்வேறு வகையான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முடிந்து அப்பகுதி மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார். இதற்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியிடம் தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. 19, 20 ஆகிய தேதிகளில் சந்திக்க வேண்டும் என தாவேக அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு தேர்தலை புறக்கணிப்பது ஏன்? கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களை ஆட்டுமந்தை போல அடைத்து வைத்து அராஜகம் செய்து வென்றது திமுக. இம்முறையும் அப்படித்தான் நடக்கும் என்பதால் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்று பழனிசாமி அறிவித்தார். அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் ஈரோடு தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது. பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒரு அறிக்கையில், முந்தைய இடைத்தேர்தலில் மக்களை மந்தையில் அடைத்து வைத்து திமுக வென்றது. அதே பாணியில்தான் மீண்டும் நடக்கும் என்பதால் இந்த இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்கிறது என கூறியுள்ளார். துரைமுருகன் பேச்சுக்கு தமிழிசை கண்டனம். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு தேர்தல் வரும்போது கொடுப்போம் என துரைமுருகன் சொல்கிறார். இது அப்பட்டமான அரசியல் என்று முன்னாள் கவர்னர் தமிழிசை கூறினார். ஆந்திராவுக்கு பிரதமர் மோடி பல லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களை கொடுத்துள்ளார். அதேபோல் மத்திய அரசுடன் அனுசரித்து போகும் அரசு தமிழகத்தில் இருந்தால் நமக்கும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கிடைத்திருக்கும் என்றார். அது மட்டும் அப்பட்டமான அரசியலாக தமிழிசைக்கு தோன்றவில்லையா என்கின்றனர் விமர்சகர்கள். நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி மரணம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி சற்று முன் மரணமடைந்தது. யானைக்கு வயது 56. ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெறும் இந்த கோயிலுக்கு 1985இல் காணிக்கையாக வழங்கப்பட்ட யானை காந்திமதி. தேரோட்டம், திருவிழா எதுவானாலும் 4 ரத வீதிகளில் சுவாமிக்கு முன் காந்திமதி கம்பீரமாக செல்வது திருநெல்வேலி மக்களுக்கு பழக்கமான காட்சி. முதுமை காரணமாக எடை அதிகரிப்பு, மூட்டுவலி என பிரச்சினைகள் வந்தன. தரையில் படுத்தால் எழுந்திருக்க சிரமமாக இருந்ததால் சில நாட்களாக நின்றவாறே தூங்கியது. கால்கள் சோர்ந்து நேற்று தரையில் படுத்த காந்திமதியால் இன்று காலை எழுந்திருக்க முடியவில்லை. கோயில் அதிகாரிகள், கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் பெல்ட் மாட்டி கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தினர். ஆனாலும் நிற்க முடியாமல் தள்ளாடியது. மீண்டும் படுக்க வைத்தனர். அதன் கண்களில் நீர் வழிவதை பார்த்த மக்களும் கண்ணீர் விட்டனர். வலியுண்டாக்கும் சிகிச்சை எதுவும் செய்ய வேண்டாம் என டாக்டர்கள் தீர்மானித்தனர். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே காந்திமதி கண்களை மெதுவாக மூடி உலகை விட்டு பிரிந்தது. பெண்களும் ஆண்களும் காந்திமதி என்று கதறி அழுதனர். தேயிலை தோட்டத்தில் புலியின் சடலம். மூணாறு அருகே 10 வயது மதிக்கத்தக்க புலி தேயிலை தோட்டத்தில் பிணமாக கிடந்தது. கூடாரவிளை எஸ்டேட் சைலண்ட் வேலி டிவிஷனில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நேற்று வேலைக்கு சென்றபோது உடல் அழுகிய நிலையில் புலி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். தேவிகுளம் வன அதிகாரி வெஜி ஆய்வு செய்தார். காயங்கள் இல்லை என்பதால் மூப்பு காரணமாக புலி இறந்திருக்கலாம். பிரேத பரிசோதனை முடிந்தால்தான் உறுதியாக சொல்ல முடியும் என்றார். திருப்பரங்குன்றம் மலையை மீட்க ஆலோசனை.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்து முன்னணி நிர்வாகிகள் கேசவன், கலாநிதி மாறன், குருஜி உட்பட பலர் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று பெயரிட்டு சிலர் சொந்தம் கொண்டாடுகின்றனர். அந்த பெயரால் நிகழ்ச்சிகள் நடத்தி மோதலை தூண்டுகின்றனர். அரசு வேடிக்கை பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் போட்டனர். அரசு தலையிடாவிட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என கூறினர். திமுகவின் சுயரூபம் தெரிகிறது என்கிறார் பழனிசாமி. ஆட்சிக்கு வந்தால் உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார் ஸ்டாலின். 4 வருடம் ஆகிறதே, வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேட்டால் நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என கைவிரிக்கிறார். இதுதான் திமுகவின் சுயரூபம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். பொய் வாக்குறுதிகளை வாரி வழங்கி மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தது. 4 வருடம் ஆகியும் அதில் 80% நிறைவேறவில்லை என்றார். கனகசபையில் தரிசனம் அமைதியாக நடக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா 4ஆம் தேதி துவங்கியது. இன்று தேரோட்டம். பொங்கல் வரை 4 நாட்களுக்கு கனகசபையில் பக்தர்களை அனுமதிக்க தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோர்ட் உத்தரவுப்படி கனகசபையில் தரிசனம் செய்ய அனுமதிக்காவிட்டால் போராட்டம் நடக்கும் என பக்தர்கள் பேரவை அறிவித்தது. இருதரப்பும் மல்லு கட்டியதால் கோவிலில் போலீஸ் குவிக்கப்பட்டனர். பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்தனர். தீட்சிதர்கள் தடுக்காமல் ஒத்துழைப்பு கொடுத்தனர். எந்த பிரச்சனையும் ஏற்படாததால் போலீஸ் நிம்மதியடைந்தனர். கஞ்சா போதையில் ரகளை செய்த உக்ரைன் பெண். சென்னையிலிருந்து துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற உக்ரைன் பெண் பயணி வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அவர் வினோதமாக நடந்து கொண்டார். சிலரை அடிக்க முயன்றார். அதிகாரிகள் பேசியபோது அவர் புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டில் கஞ்சா வாசனை வந்தது. போதையில் பயணம் செய்யாதீர்கள் என்று அவரை வெளியேற்றினர். அவர் 2வது தளத்தில் இருந்து குதிக்க முயன்றார். தடுத்து மருத்துவமனையில் சேர்த்தனர். போதை தெளிந்த பின் அவருடைய நாட்டுக்கு அனுப்பப்படுவார் என தெரிவித்தனர். புழல் சிறையில் கைதிகள் கலாட்டா. புழல் சிறையின் உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைக்கப்பட்டுள்ள பயங்கரவாதிகள் பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகியோரிடம் மொபைல் போன்கள், சார்ஜர், பேட்டரிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பற்றி விசாரிக்க சென்ற 2 ஜெயிலர்களை அவர்கள் தாக்கி கீழே தள்ளினர். காவலர்கள் ஓடி வந்து தடுத்து கைதிகளை அறையில் பூட்டினர். ஜெயிலர், உதவி ஜெயிலரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். புழல் போலீசார் விசாரிக்கின்றனர். நில அளவை ஆன்லைன் முறையில் சரிபார்க்கலாம். தமிழகத்தில் நில பட்டா, நில அளவை வரைபடம் ஆகியவை டிஜிட்டல் வடிவத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. தாய் பத்திரத்தில் உள்ள அளவுதான் கிரைய பத்திரங்களில் பதியப்படும். ஆன்லைன் பத்திரப்பதிவுக்கு வருவாய்த்துறையின் தகவல் தளம் இணைக்கப்பட்டுள்ளதால் பட்டாவில் உள்ள அளவுடன் பொருந்தினால் மட்டுமே பத்திரம் பதிவு செய்யப்படும். இதில் பிரச்சினை ஏற்படுவதாக புகார்கள் வந்தன. எனவே ஆன்லைன் முறையில் 2 அளவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து விண்ணப்பதாரர் ஒப்புதலுடன் திருத்தம் செய்ய சார் பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரோடு கைவிட்டு போனதால் காங்கிரஸ் அதிருப்தி. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியை காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததால் லோக்கல் காங்கிரசார் கோபமடைந்துள்ளனர். இன்று வைகுண்ட ஏகாதசி. ஈரோடு கிழக்கு கோவிந்தா கோவிந்தா, வாக்களிக்கும் போது காங்கிரஸ்காரன் சிந்தித்தால் சரி என சமூக ஊடகத்தில் போட்டோ பகிர்ந்து வருகின்றனர். ஊழியர் மரணத்தால் ஊருக்கு சோதனை. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அரியூரில் பல லட்சம் செலவில் 2010 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளும் வாட்டர் டேங்க் கட்டினர். டேங்க் ஆபரேட்டராக இருந்தவர் சென்ற ஆண்டு அங்கு தூக்கு போட்டு தற்கொலை செய்தார். அன்று முதல் ஆபரேட்டர் வேலைக்கு யாருமே வராததால் டேங்க் பூட்டியே கிடக்கிறது. புதர் மண்டி பேய் டேங்காக மாறிவிட்டது. மக்கள் பணம் வீணானது பற்றி கொம்யூனில் கேட்டபோது வேறு ஏற்பாடு